கடைசி காலம்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து அப்போ மேரேஜ் பண்ணக்கூடாதா? இல்லாட்டி வேலைக்கு போகக்கூடாதா? படிக்கக்கூடாதா? இல்லாட்டி நடைமுறையா செய்ற வேலையெல்லாம் எதுக்கு செய்யணும்? அதான் என்னைக்கோ கடைசி காலத்துக்கு வந்துட்டோம்ல. அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில சில பேர் வராங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களுடைய இல்ல நாங்க கொஞ்சம் விளையாட்டா சொல்லுவோம். பட் அது உண்மைதான் அதுல. என்னன்னா, இயேசு இன்னைக்கு வருவார்ன்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்காக நாளைக்கு நீங்க மாவாட்டாம இருக்க போறதில்ல. இல்லையா? நாளைக்கு சாப்பிடுறதுக்கான பிரிப்பரேஷன பண்ணி வச்சுட்டு நீங்க படுப்பீங்க. வந்தார்னா போயிற போறோம். வராட்டி நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிட போறோம். அவ்வளோதான். நான் ஒரு சிம்பிளா புரியறதுக்காக எப்பவும் சொல்லுவேன் இந்த மாதிரி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பார்க்குற வேலைய நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். இதுல ஆர்டர் வரப்போறார்ன்றதுக்காக நம்ம பாட்டுக்கு எந்த வேலையும் பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ட்ரூ நீங்க அழகா சொன்னீங்க. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நெறைய பேர் என்ட்டயே பேசிட்டாங்க. வந்து இப்ப நீங்க வந்து இந்த லாஸ்ட் டேஸ பத்தி பேசுறவங்க ரொம்ப நெகட்டிவிட்டிய ப்ரமோட் பண்றாங்க. அது ஆக்சுவலி தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, லாஸ்ட் டேஸ பத்தி சொல்லும்போது, அதோட நிப்பாட்டியிருந்தோம்னா, நெகட்டிவிட்டிய சொல்றேன்னு கூட இவங்க சொல்லலாம். அதுல ஒரு பெரிய ஹோப்ப தானே நம்ம குடுக்குறோம். இல்ல லாஸ்ட் டேஸ்ங்கிறது ஏன் அவங்களுக்கு நெகட்டிவிட்டியா வருதுங்கிறதே எனக்கு இன்னுமே புரியாம தான் இருக்கு. ஒரு விஷயத்துல. அதாவது நீங்க கேட்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். பட் டாபிக் ஆரம்பிச்சதுனால நான் கேட்கிறேன். இப்போ ஒரு கிளாஸ்ல எக்ஸாம்ங்கிறது நெகட்டிவிட்டியா? பாசிட்டிவிட்டியா? பாசிட்டிவா தான் நான் பார்க்குறேன். முடிச்சா தானே அடுத்த கிளாஸ்க்கு போ முடியும். ஆமா. அதுதானே அதனுடைய மோட்டிவ். அந்த எக்ஸாமுடைய மோட்டிவ் நான் இதுவரைக்கும் படிச்சதுல நான் தேறி இருக்கேன்னா, அடுத்த கிளாஸ் போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கிறது தானே. அப்ப எக்ஸாம் இல்லாட்டி அது எப்படி வந்து சரியாக மாறும்? ஒரு டீச்சர் வந்து எக்ஸாமுக்கு படிங்கடான்னு சொல்றது நெகட்டிவான ஒரு விஷயமா? கரெக்ட். இத விட்டுட்டு நெறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து நெகட்டிவா பேசுறாங்க. அழிவ பத்தியே பேசுறாங்க. ஐ திங்க் அது கரெக்ட்டா புரியாதனால அவங்க இந்த கேள்வி வருதுங்கிற அவங்களுக்கு வந்து நான் எப்படி எடுத்துப்பேன்னா, அவங்க இன்னும் ரெடி ஆகல. அந்த வருகைக்கு அவங்க ரெடி ஆகல. இப்ப நான் வந்துட்டு எங்க அப்பா வந்து ஒரு 10 வருஷமா ஊர்ல இருக்காரு. வெளியூர்ல இருக்காரு. எங்க அப்பாவ நான் பார்க்க முடியல. இப்ப மாரி ஒரு வீடியோ காலிங் அந்த மாரிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பாவ என்னால பார்க்க முடியல. 10 வருஷம் கழிச்சு எங்க அப்பா வராரு. வராருங்கிறது எனக்கு சந்தோஷத்த குடுக்குமா? எங்க அப்பா வந்தவுடனே என்ன வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கேட்பாரு. எங்க அப்பா வந்தவுடனே இதா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நெகட்டிவா குடுக்குமா? எல்லாத்தையும் தாண்டி எங்க அப்பாவ பார்க்குற ஆசை எனக்கு இருக்கும்ல. ட்ரூ, அப்ப வருகைங்கிறது அப்படித்தானே நான் பார்க்கணும். ட்ரூ, பார்க்க பயப்படுறவன் யாரு பயப்படுவான்னு பைபிள்ல ஆண்டவரே சொல்றாரு. அவர் வரும்பொழுது ஒழுங்கா வேலை செய்யாத வேலைக்காரன் தான் பயப்படுவான்னு அவர் சொல்றாரு. ட்ரூ. அதனால வந்துட்டு அவங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அழகா சொன்னீங்க. நல்ல கிளாரிஃபிகேஷன் அனைவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு நான் நம்புறேன். 2000 வருஷமா பார்க்காத எங்க அப்பாவ நான் பார்க்க ஆசைப்படுறேன். எங்க மூத்த சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் பார்க்க ஆசைப்பட்ட எங்க அப்பா ரிட்டர்ன். அவர் வரப்போறாரு. நான் பார்க்க சந்தோஷமா தானே இருக்கணும். எதிர்பார்த்து தானே இருக்கணும். ட்ரூ. அத வந்து இவங்களுக்கு அந்த அந்த வியூல அவங்க அத பார்க்கல போல.